Hi viewers, today we are going to start second lesson book exercise 21 வந்து பார்க்கலாம். ஓகேவா? கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ரிசிப்ஷன் பேமெண்ட்டை கொண்டு வந்து கொடுத்திருக்காங்க. யாரோடது அப்படின்னு கேட்டா ஏற்காடு யூத் அசோசியேஷன். இந்த அக்கௌண்ட்ல இருந்து நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட். எந்த டேட் பார்த்தோம் அப்படின்னா 31st March 2019 வந்து டேட் கொடுத்துருக்காங்க. அந்த டேட்டுக்கு வந்து நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் பேலன்ஸ் ஷீட் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேவா? கொஸ்டின்ல ரெசிப்ட் சைடில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டு பேலன்ஸ் பி பை டி கேஷ் இன் ஹேண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்ன ஆகாது அப்படின்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்லையும் பேலன்ஸ் ஷீட்லையும் என்ட்ரு ஆகாது. இது வந்து ஓப்பனிங்கில் இருக்கக்கூடிய பேலன்ஸ். நெக்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் கிராண்ட்ஸ் ஃபார் பர்ச்சேஸ் ஆஃப் புக்ஸ். நம்ம ஏதோ புக்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு கவர்மெண்ட் வந்து ஏதோ கிராண்ட்ஸ்னா ஏதாவது டொனேஷன் இந்த மாதிரி நன்கொடை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு வந்து ரெசிப்ட் சைடில் கொடுத்துருக்கனால நம்ம எங்கே அப்ளை பண்ணோம் அப்படின்னா இன்கம் சைடில் வந்து அப்ளை பண்ணி காமிப்போம். நெக்ஸ்ட் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருந்தா சப்ஸ்கிரிப்ஷன் எங்கே அப்பியர் ஆகும் அப்படின்னா இன்கம் சைடில் வந்து அப்பியர் ஆகும் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில். நெக்ஸ்ட் வந்து அட்மிஷன் ஃபீஸ். இது ரெசிப்ட் சைடில் கொடுத்துருந்தாலே அது வந்து இன்கம். நெக்ஸ்ட் வந்து ப்ரைஸ் ஃபண்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடியே சொல்லியிருக்கோம் ஃபண்டு டிரான்சாக்ஷன் வந்தாலே பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடில் தான் அப்பியர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து டு பேங்க் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெசிப்ட் சைடில் கொடுத்துருந்தா பேங்க்ல கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை நம்ம வந்து ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இன்கம். நெக்ஸ்ட் வந்து சேல் ஆஃப் நியூஸ் பேப்பர்லாம் வித்தனால நமக்கு வந்து என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னா கேஷ் கிடைச்சிருக்கும். தட் இஸ் வந்து இன்கம். நெக்ஸ்ட் ரிசிப்ட் சைடில் தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட் சைடில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பை சேலரி கொடுத்துருக்காங்க. பேமெண்ட் கொடுத்துருந்தாலே தட் இஸ் வந்து எக்ஸ்பெண்டிச்சர். இதெல்லாம் எக்ஸ்பெண்டிச்சர்ல அப்பியர் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ். இது வந்து எக்ஸ்பெண்டிச்சர் தான். நெக்ஸ்ட் வந்து புக்ஸ் பர்ச்சேஸ்டு. புக்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னன்னு கன்சிடர் பண்ணிக்கணும்னா அசெட்ஸ் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேவா? அந்த புக்ஸ் பர்ச்சேஸ்ட் வந்து பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணும்போது அசெட்ஸ்ல வந்து என்ட்ரு ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ்டு. ஸ்டேஷ்னரி எல்லாம் வந்து எங்க பேமெண்ட் சைடில் கொடுத்துருந்தா எக்ஸ்பெண்டிச்சர்ல வந்து அப்பியர் ஆகும். அதே மாதிரி நியூஸ் பேப்பர் பர்ச்சேஸ்டு. அப்போ இது வந்து எக்ஸ்பெண்டிச்சர்ல தான் அப்பியர் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பை ப்ரைஸ் அவார்டட். இப்போ நம்ம ஆர்கனைசேஷன்ல நிறைய பேர் ஏதாவது ப்ரோக்ராம்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ரைஸ் எல்லாம் நம்ம வந்து கொடுத்துருப்போம். தட் இஸ் வந்து எக்ஸ்பெண்டிச்சர்ல வந்து காமிப்போம். நெக்ஸ்ட் வந்து பை பேலன்ஸ் சி பை டி க்ளோசிங் கேஷ் இன் ஹேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. க்ளோசிங் கேஷ் இன் ஹேண்ட் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணும்போது அசெட் சைடில் வந்து அப்பியர் ஆகும். நெக்ஸ்ட் வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து கேபிட்டல் ஃபண்ட் அப்படிங்கிறது பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடில் வந்து என்ட்ரு ஆகும். இந்த கேபிட்டல் ஃபண்டு கூட சர்ப்ளஸ் இருந்தால் ஆட் பண்ணோம், டிஃபிசிட் இருந்தால் லெஸ் பண்ணி காமிப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக் ஆஃப் புக்ஸ் 1418 9200 கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்டாக் ஆஃப் புக்ஸ் அப்படின்னு சொன்னால் அசெட் சைடில் வந்து அப்பியர் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ வந்து புக்ஸ் ஏதாவது நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோமான்னு பார்த்தா பண்ணியிருக்கோம். புக்ஸ் பர்ச்சேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டாக் ஆஃப் புக்ஸ் 1418. அப்போ ஓப்பனிங் டேட்ல இருக்கக்கூடிய புக்ஸ் கூட நம்ம அடிஷ்னலாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் பாருங்க பேமெண்ட் சைடு, அதை வந்து ஆட் பண்ணி காமிக்கணும். அதே மாதிரி ஸ்டாக் ஆஃப் புக்ஸ்ன்னு சொல்லி க்ளோசிங்கில் கொடுத்துருந்தா அதை மைனஸ் பண்ணி காமிக்கணும். நமக்கு வந்து க்ளோசிங் கொடுக்கல, ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் புக்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. அதை அந்த ஓப்பனிங் ஸ்டாக்கு கூட நம்ம வந்து என்ன பண்ணலாம் அடிஷ்னலாக புக் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அதை வந்து பேலன்ஸ் ஷீட்டில் வந்து ஆட் பண்ணி காமிக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேமெண்ட் சைடில் வந்து பார்த்துருக்கோம். அதே மாதிரி இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டேஷ்னரி, அதாவது ஸ்டாக் ஆஃப் ஸ்டேஷ்னரின்னு சொல்லி 1418 கொடுத்துருக்காங்க. இது வந்து ஓப்பனிங்கில் இருக்கக்கூடிய ஸ்டேஷ்னரி. ஓகேவா? இது வந்து எங்கே அப்பியர் ஆகும் அப்படின்னு கேட்டால் எக்ஸ்பெண்டிச்சர் சைடு, அதாவது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஸ்டேஷ்னரி கூட அடிஷ்னலாக பர்ச்சேஸ் பண்ண ஸ்டேஷ்னரி ஆட் பண்ணி க்ளோசிங் ஸ்டேஷ்னரி வந்து என்ன பண்ணி காமிப்போம் அப்படின்னு கேட்டால் மைனஸ் பண்ணி காமிப்போம். நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் டியூ நாட் ரிசீவ்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சப்ஸ்கிரிப்ஷன் டியூ நாட் ரிசீவ்டு அப்படின்னா வெளியில இருந்து நமக்கு சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் வந்து வர வேண்டியிருக்கு. தட் இஸ் கால் அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்ன வரைக்கும் நம்ம ரிசீவ் பண்ணல. அப்போ இப்போ நம்ம அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறது ப்ரிப்பேர் பண்றது வந்து கரண்ட் இயருக்கு. அப்போ கரண்ட் இயருடைய சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் என்ன பண்ணி காமிப்போம் அப்படின்னா ஆட் பண்ணி காமிப்போம். ஆல்ரெடியே ரெசிப்ட் சைடில் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்களே அந்த சப்ஸ்கிரிப்ஷன் கூட சப்ஸ்கிரிப்ஷன் டியூவை வந்து என்ன பண்ணி காமிக்கணும்னா ஆட் பண்ணி காமிக்கணும். தட்ஸ் ஆல். இவ்வளோதான் கொஸ்டின் ரீட் பண்ணியாச்சு. இந்த கொஸ்டின்ல இருந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணி
அப்புறம் பேலன்ஸ் ஷீட் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நேம் வந்து எழுதிக்குவோம். எப்படி எழுதுவோம் அப்படின்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஆஃப் என்ன நேம் அப்படின்னா ஏற்காடு யூத் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏற்காடு யூத் அசோசியேஷன் ரைட் பண்ணி டேட் பார்த்தோம் அப்படி சொன்னால் ஃபார் தி இயர் எண்டிங் 31st March 2019. 31st March 2019. அப்போ இதனுடைய அக்கௌண்டிங் பீரியட் பார்த்தோம்னா 2018 to 19, அதாவது 1/4/18 ஸ்டார்ட் பண்ணி 31st 3/19 வந்து அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. அப்போ 19 வந்து டேட் எழுதிட்டோம். 2 sides வந்து ப்ரிப்பேர் பண்ணிப்போம். டெட்டார் கிரெடிட்டார், டெபிட் சைடில் வந்து எக்ஸ்பெண்டிச்சர், நெக்ஸ்ட் வந்து இன்கம். ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டின் பார்க்கலாம். டு பேலன்ஸ் பி பை டி கேஷ் என்ன கொடுத்துருக்காங்க, இது என்ட்ரு ஆகாது. ரெசிப்ட் சைடில்னா இன்கம்ல வரும். கவர்மெண்ட் கிராண்ட் ஃபார் பர்ச்சேஸ் ஆஃப் புக்ஸ், அப்போ அது வந்து எங்கே என்ட்ரு ஆகும் அப்படின்னா இன்கம் சைடில் பை கவர்மெண்ட் கிராண்ட்ஸ் ஃபார் பர்ச்சேஸ் ஆஃப் புக்ஸ். கவர்மெண்ட் ஏதோ சலுகை கொடுத்துருக்காங்க. ஸோ அது எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டால் 10,000 rupees. அது வந்து இன்கம் சைடில் அப்பியர் ஆகும். நெக்ஸ்ட் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. சப்ஸ்கிரிப்ஷன் ரிலேட்டடாக அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்து டியூ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் கூட அந்த கரண்ட் இயருடைய டியூ இருந்தால் ஆட் பண்ணி காமிக்கணும். பை சப்ஸ்கிரிப்ஷன் அப்படி சொல்லி ரைட் பண்ணுறோம். சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 24,800. இது கூட ஆட் சப்ஸ்கிரிப்ஷன் டியூன்னு எழுதலாம், அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு கூட எழுதலாம். சப்ஸ்கிரிப்ஷன் டியூன்னு எழுதினாலும் சரி, அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் எழுதினாலும் சரி. அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி வேணால் ரைட் பண்ணிக்கலாம். எவ்வளோ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரிப்ஷன் டியூ நாட் ரிசீவ்டு வந்து 1,700. இதை வந்து ஆட் பண்ணி அவுட்டர் காலத்தில் எழுதிப்போம். அவுட்டர் காலத்தில் 0 8 + 7 வந்து 15க்கு 5 பேலன்ஸ் 1 + 4 5 6 இந்த 2 இப்போ 26,500. நெக்ஸ்ட் வந்து அட்மிஷன் ஃபீஸ் வந்து நமக்கு வந்து ரெசிப்ட் சைடில் கொடுத்துருக்கனால இன்கமில் வரும். பை அட்மிஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். எவ்வளோ அப்படின்னா 2,000. நெக்ஸ்ட் வந்து ப்ரைஸ் ஃபண்டுனாலே லைபிலிட்டிஸ் தான் அப்படி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரெசிப்ட் சைடில் கொடுத்துருக்கனால இன்கம் பை பேங்க் இன்ட்ரெஸ்ட். பேங்க்னு அசட் சைடில் வரும், இன்ட்ரெஸ்ட்னு கொடுத்துருக்கனால இன்கம் சைடில் வரும். பேங்க் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1,500 rupees வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சேல் ஆஃப் நியூஸ் பேப்பரை சேல் பண்ணனால இன்கம் பை சேல் ஆஃப் நியூஸ் பேப்பர்ஸ் எவ்வளோ அப்படின்னா 1,100. நெக்ஸ்ட் வந்து எவ்வளோதான் ரெசிப்ட் சைட் ட்ரான்சாக்ஷன். நெக்ஸ்ட் பேமெண்ட் சைட் போகிறோம். சேலரி கொடுத்துருக்காங்க. சேலரி வந்து எக்ஸ்பெண்டிச்சர் டு சேலரி ரைட் பண்ணிக்கிறோம். சேலரி வந்து 14,000 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் டு ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் பார்த்தோம் அப்படின்னா 7,200. நெக்ஸ்ட் வந்து புக்ஸ் பர்ச்சேஸ்டு. புக்ஸ்ன்னு சொல்லியிருந்தோன்னா அது எங்கே அப்பியர் ஆகும் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில். நெக்ஸ்ட் வந்து ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டேஷ்னரி ரிலேட்டடாக அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்து ஓப்பனிங் ஸ்டேஷ்னரி இருக்குது, க்ளோசிங் ஸ்டேஷ்னரி இருக்குது. அப்போ ஓப்பனிங் கூட பர்ச்சேஸ் பண்ணதை ஆட் பண்ணி க்ளோசிங் ஸ்டேஷ்னரியை வந்து மைனஸ் பண்ணி காமிக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டு ஸ்டேஷ்னரி அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணி அந்த டேட் ஓப்பனிங்கில் இருக்கக்கூடிய டேட் பார்த்தோம் அப்படின்னா 1/4/18. அந்த டேட்டில் ஸ்டேஷ்னரியுடைய வேல்யூ வந்து 1,200 இருக்கு. அதை ரைட் பண்ணுவோம். எகெயின் ஆட் வந்து பர்ச்சேஸ்ட் டியூரிங் தி இயர், இல்லைனா பர்ச்சேசஸ் அப்படின்னு கூட எழுதிக்கலாம். பர்ச்சேஸ்டு
எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டால் 1800 1800. ஸோ இந்த 1800 ஆட் பண்ணி இன்னர் காலத்தில் வச்சுப்போம். 00 2 + 8 வந்து 10க்கு 0, பேலன்ஸ் 1 1 2 3 3000 இருக்குது. எகெயின் இது கூட க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஸ்டேஷ்னரி இருந்தால் மைனஸ் பண்ணி காமிப்போம். லெஸ் ஸ்டேஷ்னரி ரைட் பண்ணி டேட்டு பார்த்தோன்னா 31/3/19 கொடுத்துருக்காங்க. அப்போ க்ளோசிங் ஸ்டேஷ்னரி எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 2000. இதை மைனஸ் பண்ணிட்டோன்னா பேலன்ஸ் ஸ்டேஷ்னரி வந்து 1000 rupees கிடைக்கும். 1000 rupees அப்ளை பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் வந்து நியூஸ் பேப்பர் பர்ச்சேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அது வந்து எங்கே பேரோன்னு எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அதில் டு நியூஸ் பேப்பர் பர்ச்சேஸ்டு எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டால் 2100. நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் அவார்டட் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்கோம். எக்ஸ்பெண்டிச்சர் டு ப்ரைஸ் அவார்டட் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 5000. தட்ஸ் ஆல். வேறு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் இருக்கக்கூடிய ட்ரான்சாக்ஷன் என்ட்ராயிடுச்சா அப்படின்னா கேபிட்டல் ஃபண்டு வராது. புக்ஸ் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் அசட்ஸில் வரும். சப்ஸ்கிரிப்ஷன் என்ட்ரு பண்ணிட்டோம். ஸ்டேஷ்னரி ஓகே, ஸ்டாக் ஆஃப் ஸ்டேஷ்னரி ஓகே. தட்ஸ் ஆல். இப்போ பேலன்சிங் பண்ணி சர்ப்ளஸாக டிஃபிசிட்டா அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ எக்ஸ்பெண்டிச்சர் சைடு ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ்பெண்டிச்சர் சைடு பார்த்தோம் அப்படின்னா 0 0 2 + 1 3 4 + 7 வந்து 11 12 12 + 2 வந்து 14 14 + 5 வந்து 19 பேலன்ஸ் 1 1 + 1 2 29,300 இருக்குது. இப்போ டெபிட் கிரெடிட் சைடில் ஆட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். 0 here also 0 5 + 5 10 10 + 1 க்கு 11 பேலன்ஸ் 1 1 + 6 வந்து 7 8 9 10 11 க்கு 0 பேலன்ஸ் 1 1 + 1 2 2 + 2 வந்து 41,100. ஸோ இன்கம் தான் அதிகமாக இருக்குது. ஸோ போத் சைடு வந்து இன்கம் எழுதிக்கலாம். 41,100. அதே எக்ஸ்பெண்டிச்சர் சைட்லையும் 41,100 அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த இன்கம்லேருந்து நமக்கு எக்ஸ்பெண்டிச்சர் கம்மியாக தான் இருக்குது. எவ்வளோ இருக்குன்னா 29,300 இருக்குது. ஸோ அதை வந்து மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ 41,100லேருந்து எது மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சர் வந்து மைனஸ் பண்ணிடுறோம். மைனஸ் பண்ணினோன்னா நமக்கு வந்து சர்ப்ளஸ் தான் கிடைக்கும். 0 0. இப்போ வந்து இங்கே எவ்வளோ இருக்குது அப்படின்னா 11 11லேருந்து 3 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 8 வந்து கிடைக்கும். இங்கேருந்து 1 பாரோ பண்ணிட்டோம். அப்போ 10 10லேருந்து 9 மைனஸ் பண்ணிட்டோம்னா 1 கிடைக்கும். அப்புறம் இங்கேருந்து 1 பாரோ பண்ணியிருப்போம். அப்போ 3 3லேருந்து 2 மைனஸ் பண்ணால் 1 11,800 வந்து கிடைக்குது. இதை வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா 2 சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்லி எங்கே ரைட் பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸ்பென்சர்ஸ் ரைட் பண்ணுவோம். பட் இன்ஸ் எழுதுவோம் போது எக்ஸஸ் ஆஃப் என்னென்ன எழுதுவோம் இன்கம் ஓவர் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணுவோம். இந்த சர்ப்ளஸை பேலன்ஸ் ஷீட்டு ப்ரிப்பேர் பண்ணும்போது கேபிட்டல் ஃபண்டு கூட ஆட் பண்ணி காமிப்போம். நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஹெட்டிங் எழுதிக்கும். எப்படி ரைட் பண்ணோம் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட் ஆஃப் யார் நேம் அப்படின்னா ஏற்காடு யூத் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிக்குவோம். ரைட் பண்ணி டேட் எழுதணும் அப்படின்னா as on 31st March க்ளோசிங் டேட் 2019 ரைட் பண்ணிப்போம். ரைட் பண்ணிவிட்டு assets and liabilities வந்து ரைட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் லைபிலிட்டி சைடு வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். லைபிலிட்டி சைடில் ஃபர்ஸ்ட் வந்து கேபிட்டல் ஃபண்ட் வந்து ரைட் பண்ணுவோம். ஸோ லைபிலிட்டி சைடில் போயிட்டு கேபிட்டல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி இன்னர் காலத்தில் ரைட் பண்ணுவோம். கேபிட்டல் ஃபண்டோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 20,000 கொடுத்துருக்காங்க. 20,000 ரைட் பண்ணிட்டோம். அது கூட சர்ப்ளஸாக இருந்தால் என்ன பண்ணி காமிப்போம் அப்படின்னா ஆட் பண்ணி காமிப்போம். அப்போது ஆட் சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணி ப்ராக்கெட்டில் வந்துவோம்.
என்ன எழுதுவோம்னா எக்ஸஸ் ஆஃப் இன்கம் ஓவர் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணுவோம். எவ்வளோ சர்ப்ளஸ் கிடச்சது அப்படின்னா 11,800. இப்போ ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி அவுட்டர் காலத்தில் 31,800. இப்போ ரெசிப்ட் சைடில் இது வந்து ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் அப்பியர் ஆகுது. கவர்மெண்ட் கிராண்ட்ஸ் வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் சப்ஸ்கிரிப்ஷனாக அப்ளை பண்ணிட்டோம். அட்மிஷன் ஃபீஸ் ப்ரைஸ் ஃபண்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஃபண்டு டிரான்சாக்ஷன் வந்தாலே எங்கே வரும் அப்படின்னு சொன்னால் லைபிலிட்டி சைடில் வரும். ப்ரைஸ் ஃபண்டு அந்த லைபிலிட்டி சைடு அப்ளை பண்ணிக்குவோம். ப்ரைஸ் ஃபண்டு எவ்வளோ ருபீஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 6,000 rupees. 6,000 வந்து லைபிலிட்டியில் ரைட் பண்ணிட்டோம். பேங்க் இன்ட்ரெஸ்ட், சேல் ஆஃப் நியூஸ் பேப்பர் வராது. சேலரி போட்டோம். ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸ், புக்ஸ் பர்ச்சேஸ்னு கொடுத்துருக்காங்க. புக்ஸ் சொல்லலாம் எங்கே அப்பியர் ஆகும் அப்படின்னா அசட் சைடில் அப்பியர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து எதை ரைட் பண்ணிக்குவோம் அப்படின்னா அசட் சைடில் கேஷ் பேலன்ஸ் இருந்தால் ரைட் பண்ணிப்போம். அதுவும் வந்து டூருக்கு ஓப்பனிங்லேயே இருக்குது, க்ளோசிங் தான் நம்ம பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணும்போது எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு வந்து என்ன எடுக்கலாம் அப்படின்னா கேஷ் இன் ஹேண்ட் அப்படின்னு சொல்லி ஓப்பனிங் கேஷ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 9,900. இதை வந்து அவுட்டர் காலத்தில் ரைட் பண்ணிக்குவோம். இப்போது புக்ஸ் பர்ச்சேஸ்ட் வந்து எழுதிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் புக்ஸ் இருக்குது ஓப்பனிங்கில் உள்ளது. ஓப்பனிங்லேருந்து ஓப்பனிங் கூட அடிஷ்னலாக பர்ச்சேஸ் பண்ணதை ஆட் பண்ணி க்ளோசிங்கை லெஸ் பண்ணி காமிப்போம். நமக்கு க்ளோசிங் கொடுக்கல, அதனால ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாக் ஆஃப் புக்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஸ்டாக் ஆஃப் புக்ஸ் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணி எந்த டேட்டில் இருக்குது அப்படின்னா 1/4/18 இருக்குது ஓப்பனிங்கில் உள்ளது. ஸோ எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 9,000. இன்னர் காலத்தில் எழுதணும் 9,200. அது கூட ஆட் வந்து புக்ஸ் பர்ச்சேஸ்டு பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 15,000. அதை வந்து ஆட் பண்ணணும். புக்ஸ் பர்ச்சேஸ்ட் வந்து ஆட் பண்ணி க்ளோசிங் இருந்தால் மைனஸ் போடணும் இல்லை. இப்போ அதை ஆட் பண்ணி அவுட்டர் காலத்துக்கு கொண்டு போயிடலாம். 0 0 ஆல்சோ 2 9 + 5 வந்து 14க்கு 4 பேலன்ஸ் 1 1 + 1 2 24,200 இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஸ்டேஷனரி போட்டு நியூஸ் பேப்பர் ப்ரைஸ் அவார்டு கேஷ் பேலன்ஸ் ரைட் பண்ணிட்டோம். அப்படியே அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வரும். கேபிட்டல் ஃபண்ட் ரைட் பண்ணிட்டோம். ஸ்டாக் ஆஃப் புக்ஸ் வந்து இங்கே ரைட் பண்ணி காமிச்சிருக்கோம். சப்ஸ்கிரிப்ஷன் டியூ நாட் ரிசீவ்டு. இப்போ வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டில் உள்ள ஐட்டம்ஸ் வந்து 2 பிளேஸில் வந்து என்ட்ரு ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் டியூ அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் எங்கே அப்பியர் ஆகும் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் அப்பியர் ஆகும். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் டியூன்னு போடலாம். அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி வேணால் ட்ரை பண்ணிக்கலாம். எவ்வளோ அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா 1,700 இருக்குது. அந்த அமௌண்ட் வந்து ரைட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக் ஆஃப் ஸ்டேஷனரி ஓப்பனிங்கில் கொடுத்துருக்கான். எப்போவுமே க்ளோசிங்கில் இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் அப்பியர் ஆகும். அப்போ ஸ்டாக் ஆஃப் ஸ்டேஷனரி வந்து க்ளோசிங்கில் கொடுத்துருக்காங்க 31/3/19 கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து அசட் சைடில் வந்து அப்பியர் ஆகும். ஸோ அதை வந்து ஸ்டாக் ஆஃப் ஸ்டேஷனரி அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணி க்ளோசிங் டேட் 31/3/19 அந்த டேட் ப்ராக்கெட்டில் எழுதிக்கலாம். எவ்வளோ அப்படின்னா 2,000. தட்ஸ் ஆல். இப்போது நம்ம வந்து டேலி பண்ண போகிறோம். போத் சைடு டேலி ஆச்சுன்னா ஒர்க் அவுட் பண்ண சமம் வந்து கரெக்ட். இப்போ வந்து பார்த்துக்கலாம். இங்கே வந்து 0 here also 0 here 8 1 + 6 வந்து 7 here 3 37,800 வந்து liability. ஸோ அதே அமௌண்ட்டு அசட்ஸில் வருதான்னு பார்க்கலாம். 0 here also 0 9 + 2 வந்து 11 11 + 7 வந்து 8 11 + 7 வந்து 18க்கு 8 பேலன்ஸ் 1 1 + 9 10 10 + 4 வந்து 14 15 16 17க்கு 7 பேலன்ஸ் 1 1 + 2 வந்து 3 37,800 வந்து 2 சைட்ஸ்மே வருது. ஸோ நம்ம ஒர்க் அவுட் பண்ண சமம் வந்து டேலி ஆயிடுச்சு. ஓகேவா?